ஒரு மான் காட்டுக்குள்ள ஓடுறதுக்காக வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. காட்டுல தண்ணி இல்லைன்னு ஊருக்குள்ள வந்துருச்சு. இத ஒரு வேட்டைக்காரன் பார்த்துட்டான். எப்படியாவது அந்த மானை கொன்னுறணும் அப்படின்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டு அம்ப தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். மான் பதறி அடிச்சு ஓடி போய் ஒரு மர நிழல்ல நிக்குது. சற்று தொலைவுல காடு. இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடினா காட்டுக்குள்ள ஓடிடும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வேட்டைக்காரனும் நெருங்கிட்டான். திடீர்னு பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள இருந்து ஒரு புலி வந்து மானை நெருங்கிருச்சு. இந்த பக்கம் வேட்டைக்காரன், இந்த பக்கம் புலி. எப்படியாவது காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடிடலான்னு பார்த்தா காட்டு தீ பயங்கரமா பத்திக்கிட்டு எரியுது. மானம் இடிக்குது மட்டார் திடீர்னு சொல்லிட்டு. அந்த இடியோட சத்தம், இந்த பக்கம் வேட்டைக்காரன், இந்த பக்கம் புலி, இந்த பக்கம் எரியிற காடு. மானோட மரணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. இந்த மான் என்ன பண்றது அப்படின்னு தெரியாமலே அலறி மரண ஓலத்துல மரண பீதியில இருக்கு. அந்த நேரத்துல வேட்டைக்காரன் அம்பை விட்டு எப்படியாவது இந்த மானை பிடிச்சிடணும்னு அம்பை விடுறான். கரெக்டா அவன் அம்பு விடுற நேரத்துல ஒரு கட்டெரும்பு அவனோட காலில் கடிச்சிருது. வலி தாங்க முடியாம அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டு அம்பை விட்டுறான். அந்த அம்பு குறி தவறி போய் மான் மேல விழுகிறதுக்கு பதிலா புலி மேல விழுந்துருச்சு. புலி செத்து போகுது. வேட்டைக்காரன் புலியை அடிச்சிட்டோம், புலி இனிமே ஏந்திரிச்சு நம்மளை விரட்டுங்கிற அச்சத்துல பயந்து ஓடிடுறான். இடி இடிச்ச மானம் திடீர்னு பேய் மழையா பெய்ய ஆரம்பிச்சு காட்டு தீ அணைஞ்சு போகுது. அந்த மான் மறுபடியும் சந்தோஷமா உயிர் பொழைச்சு அந்த காட்டுக்குள்ள வசிக்க போகுது. எதுக்கு இந்த கதையை சொல்றேன் அப்படின்னா, இந்த மான் தான் உண்மையை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அரசின் குறைகளை தட்டி கேட்கக்கூடிய ஊடகங்கள். இந்த வேடம் தான் இங்க ஆளும் அரசை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போக துடிக்கக்கூடிய அதிகாரிகள். அந்த புலிதான் ஆளும் கட்சியான திமுக. எரியிற காடு தான் திமுகவுக்கு ஓட்டு போட்டு நாசமா போன காடு. அந்த மலை தான் 2026. அந்த எறும்பு யார் அப்படிங்கிறத கடைசியில சொல்றேன். அதாவது இந்த அதிகாரிகள் ஆளும் வர்க்கத்தினருக்காக ஊடகங்களை குறி வைக்கிறாங்க இல்லையா, இந்த எறும்பு கடிச்சதால அந்த வேடனான அதிகாரிகள் கொஞ்சம் திசை மாறி புலியான திமுகவையே வீழ்த்துவாங்க. 2026 தேர்தல் அப்படிங்கிற ஜனநாயகத்துல உங்களோட வாக்கால எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடான அந்த காடு மறுபடியும் அணைஞ்சு சுபிச்சமா ஊடகவியலாளர்கள் நல்ல முறையில வசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதை.